ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலுடைய நோக்கம் சிவில் சர்வீஸ் படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலையும் நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன். லைக் தமிழ்நாட்டில் நடந்த கள்ளச்சாராய இஷ்யூவா இருக்கலாம், அல்லது உத்தரப்பிரதேசம் நடந்த கூட்ட நெரிசலை பத்தா இருக்கலாம். எல்லாத்தையும் பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டின் ஆர்டிஸ்ட் டாபிக். எஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட இஷ்யூ. நீ படிக்கிறது சிவில் சர்வீஸ், நீ எதுக்கு இதை பேசுற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். என்னை பொறுத்தவரையும் ஒரு சிவில் சர்வெண்ட்டுங்கிறவங்க சமுதாயத்தின் மேலேயும் மக்களின் மேலும் கேர் இருக்கிறவங்க மட்டும் தான் நல்ல சிவில் சர்வெண்ட் ஆக முடியும். அந்த வகையில நான் இது பேசுறது எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. சரி, இந்த வீடியோவில் நான் எதை பத்தி பேச போறேன்னா, அந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு, எத்தனை மணிக்கு நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பேச போறது இல்லை. நியூஸ் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் 1 மணி நேரம் டீட்டெயில்டா அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் என்னத்த பேச போறேன்னா, இது மாதிரி ஆட்களுக்கு உண்டான மனநிலையை பத்தி பேச போறேன். இப்போ இந்த ஆளுடைய பேக்ரவுண்ட், அந்த கிரைம் பண்ணவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, அவருக்கு 3 ஒய்ஃபுங்கிறாங்க. இந்த குற்ற செயல் தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எடுத்தா 6 மாசத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு 50-55 வயசுக்கு உண்டான ஆளு ஒரு 12 வயசு பொண்ணை ரேப் பண்ணி டிரைனேஜ்ல போட்டு 1 வாரம் கழிச்சு அந்த பாடியை எடுக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருடைய மனநிலையும் எடுத்து வச்சு பாருங்க. இது மாதிரி இவங்க மிருகத்தனமா நடந்துக்கிறதுக்கும், இது மாதிரியான செக்ஷுவல் அடிக்டா அவங்க மாறுறதுக்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் தான். PORN, போர்ன் வீடியோஸ். எப்பா அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படிதானே உங்களுக்கு கொஸ்டின் வருது. இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு அதை பத்தியான ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, 21 நாள் ஒரு விஷயத்துக்கு நீங்க பழகினீங்கன்னா அதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம கிட்ட எல்லா கையிலயும் மொபைல் போன் இருக்கு. யார் வேணாலும் எதை வேணாலும் எப்ப வேணாலும் வாட்ச் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இப்ப வர பிலிம்ஸா இருக்கு, இப்போ மூவிஸ், ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாத்துலயுமே அந்த பான் பாக்கிறதையோ இல்ல அந்த மாதிரியான ஆபாசத்தை ஒன்னும் பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. காமெடியாவோ கேஷுவலாவோ சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்ஸ்டாவை திறந்தா ஆபாசம், ஃபேஸ்புக்கு திறந்தா ஆபாசம், ட்விட்டரை திறந்தா ஆபாசம், எங்க பாரு ஆபாசம் ஆபாசம் ஆபாசம். இப்படி ஆபாசத்திலேயே வளர்த்துற ஒரு சொசைட்டி ஆபாசத்தை மீறி எப்படிங்க சிந்திக்க முடியும்? இதுல மனசை அடக்க தெரிஞ்சவங்க நல்ல மனுஷனா இருக்கான், அடக்க தெரியாதவன் இது மாதிரி மிருகமா மாறிடுறான். இதுதான் உண்மை. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆபாச வீடியோக்கள் எந்த நாடு அதிகமா எடுத்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதுல இந்தியாவுக்கு 3வது பெரிய இடம். ஒரு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் NCRB ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒரு நாளைக்கு 89 பொண்ணுங்க ரேப் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 2023 இன்னும் அதிகரிச்சிருக்கு. 4% அதிகரிச்சிருக்கு. எப்பவுமே ஒரு ரிப்போர்ட் வழக்கத்தை விட குறைவாதான் காட்டும். அப்போ குறைஞ்சதே 89னா அப்போ ஒரிஜினல். உலகத்திலேயே எக்கானமி ரீதியா இந்தியா 5வது பெரிய நேஷன். 2040க்குள்ள இஸ்ரோ நிலவுல மனிதர்களை இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பெருமையா நம்ம மார்த்தட்டிக்கிறோம். ஆனா இந்த மணிப்பூர் கலவரமா இருக்கட்டும், நிர்பயா இஷ்யூவா இருக்கட்டும், இப்ப நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமான இந்த மாதிரியான வீடியோஸை நம்மளால முழுசா பேன் பண்ண முடியல. அது சொசைட்டில சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு. நம்மளும் அதை கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஏன்பா இது இங்க மட்டும் தான் நடக்குதா, ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா, அவங்க எல்லாம் ஒழுங்கா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வேற மாதிரியான கலாச்சாரம், நம்மளுது வேற மாதிரியான கலாச்சாரம். அங்க 12-14 வயசுல பையன் அப்பா விட்டுட்டு சுயமா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். அங்க லிவிங் டுகெதர்னு சுத்துவாங்க. அங்க டேட்டிங்னு கான்செப்ட் இருக்கு. அவங்களோட வேற கல்ச்சர், அவங்களதையும் நம்மளதையும் சுத்தமா கம்பேர் பண்ண முடியாது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணியாங்க ஈதுவ எண்ணிய திண்ணிய ராகபெரின்னு சொல்றாரு. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாவே ஆகின்றாய்ன்னு சொல்றாரு. அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, கனவு காணுங்கள்னு சொல்றாரு. இது 3த்தையும் சேர்த்து வச்சு பாருங்க. இவங்க சொல்ல வருது ஒன்னே ஒண்ணுதான், எண்ணம். எண்ணம் மிக 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 வலிமையானது. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னா அதுவாவே நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சோ நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை. எப்பா இதை பேன் பண்ணிட்டா எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாமே சரியா போயிடுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா கன்ஃபார்ம் 100% இது குறையும். இந்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு 2 இன்சிடென்ட் தாங்க வந்துச்சு. ஒண்ணு, ஒரு 12 வயசு பையன், அவன் ஏதோ போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். அதுல அவன் அவுட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரிவைவ் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆட் வருது. அந்த ஆட்ல பார்த்தா ஒருத்தரை நியூடா காமிக்கிறதுக்கு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு. நான் அவன்கிட்ட கேட்கிறேன், என்ன இந்த மாதிரி வருதுன்ட்டு. ஆமாண்ணா அப்படின்னு சொல்றான். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, ஒரு 55 வயசு பெரியவர். அவருக்கு கொண்டாட்டி இருக்காங்க, குடும்பம் இருக்கு, பேத்தி இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாமே இருக்காங்க. அவரு 55 வயசுல போன் பாக்குறாரு. என் கண்ணு முன்னாடியே இந்த 2 விஷயத்தையும் நான் பார்த்திருக்கேன். இவங்க இந்த 12 வயசு பையனுக்கும் 55 வயசு ஆளுக்கும் 2 பேருக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ். நினைச்சு பாருங்க, 12 வயசுலயே அவன் மனசுல அதை போட்டா அவன் நாளைக்கு எப்படிங்க சொசைட்டியை பார்ப்பான்? அதே மாதிரி கண்ணோட்டல் தானங்க பார்ப்பான். அது மாதிரி ஆட்கள் தானங்க இது மாதிரி மிருகமா மாறுறாங்க.
ஸோ ஒரு நல்ல சொசைட்டி அமையணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல குடும்பத்தை அமைக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த ஆபாசங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து கொன்றும். ஸோ தயவு செஞ்சு இனிமேலுக்கு இந்த விஷயத்த பார்க்காதீங்க. உங்க ஃபேமிலிலையும் யாராவது இது மாதிரி பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இதை கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு விசைச்செடி அழிக்கணும்னா வேறுதான் பிடுங்கணுமே தவிர கிளைய உடைச்சோ காம பிடுங்கியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஆபாசம் இல்லாத குடும்பத்தை அமைப்போம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.